வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போவது வெறும் செய்தி மட்டுமல்ல, உலகளவிய மோதலின் விலையை உக்ரைன் நினைவூட்டும் தலைப்பு. இஸ்ரேல் ஈரான் மோதல் முடிவிற்கு வரும் போரின் கதையா அல்லது ஒரு இடைவேளையா? அறிவித்த சில மணி நேரங்களில் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இஸ்ரேல் சக்தி வாய்ந்த குண்டுகளை வீசியுள்ளன. வாங்க விரிவா பார்ப்போம். 3 வாரங்களாக மேற்காசியாவின் வானில் வெடிக்கும் குண்டுகளும் கரும்புள்ளிகளாக விழும் போர் விமானங்களும் அலறி அழும் பொதுமக்களின் குரலும் பதறிய உலகை பார்க்க வைத்திருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் 2 நாடுகளும் நேரடி மோதலில் இறங்கியது. ஈரானின் அணு ஆயுத மையங்கள் மற்றும் விமான தளங்களை அமெரிக்காவின் ஆதரவுடன் இஸ்ரேல் தாக்கியது. இந்த தாக்குதலில் பொதுமக்கள் உயிரிழந்தனர். இதற்கு ஈரான் தர்க்க பதிலடி கொடுத்துள்ளது. அதாவது ஜூன் 23ஆம் தேதி இரவு ஈரான் ஏவுகணைகளால் கத்தாரில் உள்ள அமெரிக்க சிப்பாய் தளத்தை நேரடியாக தாக்கியது. மறுநாள், அதாவது 24 ஜூன் அன்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்திற்கு உடன்பட்டுள்ளனர். ஈரான் 6 மணி நேரத்தில் போர் நிறுத்தம் அமல்படுத்தும். இஸ்ரேல் 12 மணி நேரத்தில் போர் நிறுத்தம் அமல்படுத்தும். மொத்தம் 24 மணி நேரம் கழித்து முழுமையான அமைதி நிலவப் போகிறது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். ஆனால் அறிவித்த சில மணி நேரங்களில் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் இஸ்ரேல் சக்தி வாய்ந்த குண்டுகளை வீசியுள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் கத்தார், ஈராக், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு பரவும் என்ற உச்சக்கட்ட அபாய நிலையில் போர் முடிவுக்கு வந்ததாக அமெரிக்க அதிபர் அறிவித்தார். ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் வடக்கு மற்றும் மத்திய நகரங்கள் மீது போர் விமானங்கள் இன்று அதிகாலை 3 மணிக்கு குண்டுகளை மலை போல் வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அமெரிக்க அதிபர் அறிவித்த போர் நிறுத்தம் இன்று அதிகாலை 4 மணி முதல் அமலுக்கு வருவதாக அறிவித்த நிலையில் 3 மணிக்கு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பரம எதிரிகளுக்கு இடையேயான போர் 12வது நாளை எட்டியிருக்கும் நிலையில் போர் ஒப்பந்தம் எதுவும் இதுவரை முடிவாகவில்லை என்று ஈரான் அறிவித்துள்ளது. இதற்கிடையே ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்சி போர் நிறுத்த நடைமுறைக்கு வரும் என்பது போன்று சூசமாக அறிவித்திருந்தார். ஆனால் இஸ்ரேல் போர் நிறுத்தம் தொடர்பாக எந்த அறிவிப்பையும் வெளியிடாமல் இருந்தது. இந்த நிலையில் மிக காட்டமான பதிவு ஒன்றை ஈரானின் புரட்சி காவல் படை வெளியிட்டுள்ளது. இதில் அமெரிக்க அதிபரை நாங்கள் எச்சரிக்கிறோம். ஒருவேளை ஈரான் மீது ஏதேனும் தாக்குதல் நடத்தப்பட்டால் அதற்கு உண்டான தக்க பாடம் கற்பிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலின் ரமத் கன் தெல் அவீவ் மக்களை வெளியேறுமாறும் நாங்கள் குண்டுகளை வீச திட்டமிட்டுள்ளோம் என்றும் ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இவ்விரு நாடுகளும் போர் நிறுத்தத்துக்கு எதிராக செயல்பட்டு வரும் நிலையில்தான் மீண்டும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் போர் நிறுத்தம் குறித்து பேசியிருக்கிறார். இதற்கிடையே ஈரான் தலைமை மதகுரு கமேனி கூறுகையில், யாரையும் நாங்கள் துன்புறுத்துவதும் கிடையாது, எந்த சூழ்நிலையிலும் யாருக்கும் எங்களை துன்புறுத்த அனுமதிப்பதும் கிடையாது, யாருடைய துன்புறுத்தலையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஈரான் நாட்டின் கொள்கை முடிவு இதுதான் என்று குறிப்பிட்டுள்ளார். அதாவது இப்போது முதல் போர் நிறுத்தம் அமலுக்கு வருகிறது, தயவு செய்து அதை மீறாதீர்கள் என்று ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் எச்சரிக்கை செய்திருக்கிறார்.
இன்று அதிகாலை ஈரான் மீது கொத்து கொத்தாக குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் தற்போது போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டு விட்டதாக தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில் ஈரான் தரப்பில் அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வெளியாகவில்லை. ஒரு பக்கம் ட்ரம்ப் போர் நிறுத்தம் அறிவித்திருக்கும் நிலையில் இரு நாடுகளும் அதனை ஏற்காததால் அடுத்தடுத்து வரும் தகவல்கள் மற்றும் அறிவிப்புகள் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளது. நண்பர்களே, போர் என்பது யாருக்கும் பெருமை அல்ல, அது ஒரு உயிர் இழப்பு மட்டுமே. அமைதி என்பது விருப்பம் இல்லை, அது தேவையும் கடமையும். இன்றைய போர் நிறுத்த அறிவிப்பு இது ஒரு முடிவா அல்லது ஒரு இடைவெளியா? இந்த செய்தியின் பின்புலத்தில் நாம் காண வேண்டியது, அமைய வேண்டிய உலகம் அரசியல் வெற்றிக்கு உட்பட்ட மனித இழப்புகள் மற்றும் அமைதி பேச வேண்டியது நமது பொறுப்பு. நேர்மையான எண்ணங்களோடு அமைதியை விரும்பும் மனதோடு நமது நாடும் உலகமும் வன்முறையற்ற நாட்களை நோக்கி செல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.